அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஆட் பண்ணி பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி தட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உருளைக்கிழங்கு சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸில் கட் பண்ணி வெங்காயம் வதங்கினதும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். எண்ணெயில் லைட்டாக வதங்கின அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து கொடுத்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து தண்ணி நல்லா சுண்டினதும் தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கலந்து கொடுத்து தேங்காய் துருவல் ஹீட் ஆனதும் கொத்தமல்லி இலை தூவி கலந்து கொடுத்துட்டோன்னா பொரியல் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.